என் மேல இருக்கிற ஆத்திரத்துல முது சொரிய நேரம் இது இல்ல. நான் அவசரமா கச்சேரிக்கு போனோம். ஏய், அவசரமா போனதான் தந்தத்தை அதிக விலைக்கு விற்க முடியல. என்ன சொல்ற? தேக்கந்தோட்டம் ஃபாரஸ்ட்ல யானையை கொண்டுட்டு தந்தம் கடத்திக்கிட்டு போறதா எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு தகவல் வந்திருக்கு. நான் தந்தம் கடத்துறேன்னா என்ன பழி வாங்கணும்னா நேரடியா மோதிப்பாரு. இப்படி சட்டத்துக்குள்ள பூந்துட்டு குள்ள நரித்தனம் பண்ணாத. ஏய், டோன்ட் வேஸ்ட் டைம். மரியாதை பேசுறதுக்கு. இங்க என்ன தகராறு? நான் தந்தம் கடத்துறதா என்கிட்ட வம்பு பண்ணிட்டு இருக்கா. எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு பொறுப்புள்ள ஆபீசர் இப்படி பொறுமை இல்லாம நடந்து கூடாது. நீங்க நினைக்கிற மாதிரி இவருக்கு தந்தம் கடத்த வேண்டிய அவசியம் இல்ல. கடத்துறவங்க எல்லாரும் அவசியத்தோட கடத்துறாங்க. என் கடமையை செய்ய விடுங்க. ராஸ்கல், என்ன வேணும்னு கேவலப்படுத்த பாக்குறியா? முத்துவேலு, மடியில கனம் இருந்தா தானே வழியில பயம். உங்ககிட்ட தான் ஒண்ணு இல்லையே, அப்புறம் ஏன் ஆத்திரப்படுறீங்க? சார், நீங்க போய் சோதனை போடுங்க. தேங்க்யூ மேடம். கம் ஆன் சர்ச். எஸ் சார். என்னடா இது? ஐயோ, எனக்கு எதுவுமே தெரியாது. தப்பு செஞ்சவன் ஒத்துக்கிட்டா காக்கி சட்டைக்கு மரியாதை இல்லாம போயிடும். ஏய், எதுவா இருந்தாலும் மாமியார் வீட்டுல வந்து பேசிக்க. அவரு விட்டுருங்க, அவர் இதெல்லாம் செஞ்சுக்க மாட்டாரு. இதெல்லாம் இவரு செய்யறது இல்லமா, யானைகளா பார்த்து செய்யறது. அதனாலதான் இவ்வளவு பெருசா. ஏன் சார்? என்ன சாமர்த்தியம் அழைச்சிட்டு நினைச்சுக்காத. தர்மத்திய நியாயத்தை யாராலையும் அழிக்க முடியாது. ஓஹோ, கம்பிக்குள்ள வந்தவன தத்துவம் பேச ஆரம்பிச்சிருவீங்களே. அன்னைக்கு என்ன பாட்டு பாடுன? ஐஜிங் சக்கா ஐஜிங் சக்கா ஐஜிங் சக்கா ஐஜிங் சக்கா ஐஜிங் சக்கா ஜிங் சக்கா ஜிங் சக்கா ஜிங். இப்ப அந்த பாட்டை உள்ள உட்காந்து பாடு. டேய், ரேஞ்சர்ங்கிறவன் ஃபாரஸ்ட்குள்ள இருக்கிற சிங்கம் மாதிரி. மோதன அசிங்கமாயிருவேன். கரெக்ட். நீ இந்த ஃபாரஸ்டுக்கு ரேஞ்சரா இருக்க வரைக்கும் தான் சிங்கம். நான் எப்பவுமே சிங்கம். மிஞ்சி மிஞ்சி போனா 6 மாசமா 1 வருஷமா என்ன அடைச்சு வைப்பேன். அதுக்கப்புறம் போடா. தலைவா, சொல்றதுதான் சொல்ல. ஒரு சந்தன மரத்தை புடுங்கதா சொல்லப்படாதா? காஸ்ட்லி ஐட்டம் வேணும் இவனுக்கு, நல்லா வேணும். சார், இந்த ஒரு தடவை எங்களை மன்னிச்சு விட்டுருங்க சார். யோ, நீ வெட்டினது சாதாரண காட்டு மரம் இல்ல, தேக்கு மரம். அதெல்லாம் விட முடியாது. லேசா விட முடியாதுயா. என்ன சொல்லிடுற? ஓ ஓ, நமக்கு வர வேண்டியதெல்லாம் வந்தாச்சு. அவங்கள மன்னிச்சிடலாமா? போடு. டேய், இனிமே காட்டுல போய் மரம் வெட்டுறதுன்னா என்கிட்ட சொல்லிட்டு போகணும். அப்பதான் நம்ம எல்லாருக்கும் சேஃப். யோ, இனிமே தேக்கு மரத்தை வெட்டினீங்க தொலைச்சு விடுவேன். சத்திர மரமா வெட்டுங்க போங்க சார். அப்பதான் நமக்கு லஞ்சம் அதிகமா கிடைக்கும். உங்களுக்கு ஒண்ணுமே சார். உங்க சம்சாரமா? எனக்கு ஒண்ணு கல்யாணம் ஆகலையா? முக்கியமான சமாச்சாரம் சார். அப்படி சொல்லு. ஹலோ, சுந்தரம் பேசுறேன். நான் ராமன் ஐஏஎஸ் பேசுறேன். வணக்கம் சார். என்ன சார் திடீர்னு? மிஸ்டர் சுந்தரம், அதிகாரத்தில் இருக்கிற நாம கொஞ்சம் அடக்கமா இருக்கணும். சொந்த விரோதத்தை மனசுல வச்சுக்கிட்டு யாரையும் பழி வாங்க கூடாது. யாரை தந்த கடத்தினதை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற முத்துவேலை உடனே ரிலீஸ் பண்ணுங்க. சார், நான் சொல்றது கேளுங்க சார். ஐம் சாரி சார். ஓகே சார். முதல்ல அந்த காட்டனை வெளியே அனுப்பியா? என்ன சார் சுத்த அநியாயமா இருக்கு. நாம கஷ்டப்பட்டு அரெஸ்ட் பண்ண வேண்டியது, மேல இடத்துல இருந்து ரிலீஸ் பண்ண வேண்டியது. இப்படியே போனா எதிர்காலத்துல யானை இருக்காது, யானை வாயில தந்தம் இருக்காது. என்ன எதிரியா? இட் இஸ் மை ஆர்டர். எப்படி நம்ம காக்கி சட்டை போட்டுக்கிட்டா எது வேணாலும் பண்ணலாம்னு நினைக்காத. மக்கள் சக்தி ஒண்ணு சேர்ந்தா மந்திரியே தூக்க முடியும். வீணா உடம்ப புண்ணாக்கிக்காத. ஹலோ, யாரு? மந்திரியா? வீணா உடம்ப புண்ணாக்கிக்காத. முத்துவேலு, பணம் வந்துட்டா ஆசை அதிகமாயிடும் சொல்லுவாங்க. தந்தத்தை கடத்தி பணம் சம்பாதிக்கிற அளவுக்கு உங்களுக்கும் ஆசை வந்துருச்சு. நீ என்ன சொல்ற? நல்ல பாடுற திறமை இருக்குன்னு மட்டும்தான் எனக்கு தெரியும். ஆனா இந்த மாதிரி ஒரு குற்றவாளியா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. தயவு செஞ்சு இனிமே இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணாதீங்க. வாங்க. உனக்கே என் மேல சந்தேகம் வந்துருச்சுல. எப்போ என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையோ உன்னோட வரது அர்த்தம் இல்ல.
நான் வரேன். முத்துவேலு, எங்கடா உன் பாஸ்? தெரியாதா? தண்டத்தை கடத்த நானாடா? சொல்டா. கை விடுறா. நீ சரியான ஆம்பளையா இருந்தா என்னடி? என்னது? நான் சொல்றதை விட இவன் சொல்றதா நல்லது. டேய் சொல்றேன். ஃபாரஸ்ட் ஆபீசர் சுந்தரம் இவர் மேல இருந்த கோவத்துல எப்படியாவது பழி வாங்கணும்னு துடிச்சாரு. அடி ஒதனால ஒண்ணும் பண்ண முடியல. அதனால தந்திரமா வஞ்சம் திக்கணும்னு காருக்குள்ள யானை தந்தத்தை வைக்க சொன்னாரு. அவர் மேல் அதிகாரி. அவர் சொன்னதுதாம்மா நான் செஞ்சேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சு விட்டுற சொல்லுங்கம்மா. இப்போ தெரிஞ்சுக்க, பணத்துக்காக எதையும் செய்யற ஆளு நான் இல்ல. மழை இல்லாம விளைச்சல் இல்லாம எங்க வயிறு வாயும் வானத்தை பார்த்துட்டு இருந்தப்ப கூட நாங்க திருட்டு பழப்பம் நடத்தினது இல்ல. நான் வரேன். காவேரி, காதல்னா மோதல் வர்றது சகஜம். கவலைப்படாதடி. வா போலாம். May I come in, sir? Yes. Good morning, sir. வாங்க மிஸ்டர் சுந்தரம். அரசாங்கம் காக்கி சட்டையை கொடுத்தது காட்டையும் காட்டுல இருக்கிற விலங்குகளையும் காப்பாத்துறதுக்கு தான், தனி மனித விரோதத்தை தீர்த்துக்கிறதுக்கு இல்ல. இத மறந்துட்டு செயல்பட்டிருக்கீங்க. கடத்தல்காரங்களை பிடிக்க உங்களை மாதிரி அதிகாரிகளுக்கு உரிமை கொடுத்தா நீங்களே சந்தன மரம் கடத்த துணை போனீங்கன்னா சட்டத்துக்கே மரியாதை இல்லாம போயிடும். இத பாருங்க, நீங்க சந்தன மரம் கடத்த உடந்தையா இருந்திருக்கீங்க, யானை தந்தம் வெட்ட துணை போயிருக்கீங்க. உங்களால நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கே அவமானம் ஏற்பட்டுருச்சு. யூ ஆர் சஸ்பெண்டட். யூ மே கோ. Thank you very much, sir. முத்துவேலு, பெண் புத்தி பின் புத்தின்னு சொல்ற மாதிரி உங்க மேல நான் அவசரப்பட்டு சந்தேகப்பட்டுட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. பணக்காரங்களுக்கு சந்தேகம் வருது ஒண்ணு புதுசு இல்ல. அந்த சந்தேகம் உனக்கு மட்டும் வராம இருக்குமா என்ன? ப்ளீஸ் என்ன சித்திரவதை பண்ணாதீங்க. ஏதோ தெரியாம உங்களை புரிஞ்சுக்காம சந்தேகப்பட்டுட்டேன். இனிமே என் ஆயுள் பூரா உங்களை சந்தேகப்பட மாட்டேன். என்ன மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. சொல்லுங்க முத்துவேலு. மன்னிக்கிற அளவுக்கு இந்த ஏழைக்கு அருகதை இல்ல. வீணா மனசு போட்டு குழப்பிக்காம வீட்டுக்கு போ. நான் இப்ப திரும்பி போறதுக்காக வரல. இந்த நிமிஷத்துல இருந்து காலம் பூரா உங்களோடவே இருக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். என்ன சொல்ற? உங்க பாட்டுக்காக என் மனசை பறி கொடுத்தேன். உங்க பண்புக்காக என் இதயத்தை பறி கொடுத்தேன். இப்ப உங்க நேர்மைக்காக என்னையே அர்ப்பணிக்க போறேன். நீ அப்படி நினைச்சிருக்கலாம், நான் அப்படி நினைக்கல. எங்கேயோ ஒரு மூலையில ஆடு மேய்ச்சிட்டு இருந்தேன்னு மேடை ஏத்தி இந்த உலகத்தையே அடையாளம் காட்டினேன். அடுத்த விட சொத்துக்காக ஆளா பறந்துட்டு இருந்தேன்னு அந்தஸ்துல வசத்தின. என்னை பொறுத்த வரைக்கும் நீ என் குரு. குருஸ்தானத்துல இருக்க உன்னை எப்படி என் பொண்டாட்டி ஏத்துக்க முடியும்? தயவு செஞ்சு அதை மறந்துரு.
ஆட்டுக்கார மனசுல இடம் இருக்கான்னு கேட்டேன். அவன் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டான். ஆனா என் மனசுல நிறைய இடம் இருக்கு. நீ ஆடலாம், ஓடலாம், ஸ்டெஃபி கிராப் ஸ்டைல்ல டென்னிஸ் கூட விளையாடலாம். எப்படிமா கோயிலு வசதி? காவேரி, நான் சொல்றது கேளு. கை கொடு. முடியாது. சொல்றது கேளு, கை கொடு. உங்க மனசுல தான் எனக்கு இடம் இல்லையே, அப்புறம் ஏன் என்ன காப்பாத்துறீங்க? உங்க மனசுல எனக்கு இடம் இருந்தா கை கொடுங்க, இல்லன்னா இப்படியே என்ன சாக விட்டுறீங்க. என் மனசுல எனக்கு இடம் இருக்கு, அதுல நீ மட்டும்தான் இருக்க. கை கொடு.